31வது சர்க்கம் சுந்தரகாண்டம். ஹனுமார் ஸ்ரீராம சரித்திரம் சொல்லல். எப்படி பேசினால் சீதை கலக்கமுற மாட்டார் என்று பற்பல வகைகளில் சிந்தித்த மகாவீரனான ஹனுமார் அன்னை சீதையின் காதில் மட்டும் படும்படியாக இனிய குரலில் ஸ்ரீராம சரித்திரத்தை சொல்லலானார். சரையு நதிக்கரையில் அயோத்தியை என்னும் ஓர் பட்டணம். அதனை சிறந்த புண்ணியமும் ஒழுக்கமும் நிரம்பிய கொடையில் சிறந்த தார்மீகமான புத்தி உள்ளவனும், உத்தம குணத்தால் அரசர்களில் சிறந்து விளங்கியவனும், தவத்தால் சிறந்தவனும், இந்திரனுக்கு ஒப்பான சிறப்புடையவனும், கருணையுள்ள இஷ்வாகு வம்சத்தில் தோன்றியவனுமான தசரதன் என்ற ஓர் அரசன் இருந்தான். அந்த அரசனுக்கு அனைத்து தர்மங்களையும் காக்கின்றவனும், பந்துக்களை ஆதரிக்கின்றவனும், சிறந்த வில்லாளியும், ராமன் என்று புகழ் பெற்றவனுமான பிள்ளை ஒருவன் இருந்தான். சத்தியத்தில் தவறாத தந்தை தசரதனின் வாக்கை காக்க தன் மனைவியோடும் இளவல் லட்சுமணனோடும் ராமன் வனம் புகுந்தான். அந்த கானகத்தில் சூரர்களான கரதூஷணர் என்ற அரக்கரையும் மற்றும் பிற ராட்சசர்களையும் வென்றார். ராவணன் இதனை அறிந்து பொய்மானின் துணையோடு ஸ்ரீராமனின் பத்தினி சீதையை வஞ்சகமாக அபகரித்து சென்றான். தன் அன்புக்குரிய சீதையை தேடி ராமன் வனத்தில் அலைந்து சுக்ரீவன் என்ற வானர ராஜனின் நட்பை பெற்றான். பிறகு ராமன் சுக்ரீவனுக்காக வாலியை வதைத்து வானர ராஜனாக சுக்ரீவனை அமர்த்தினான். சுக்ரீவனால் ஏவப்பட்டு ஏராளமான வானரங்கள் தேவி சீதையை தேடி எல்லா திக்குகளிலும் சென்றனர். சப்பாதி என்ற கழுகால் சீதை இலங்கையில் இருப்பதாக அறிந்து 100 யோஜனை விரிவுள்ள கடலை சீதையை காணும் பொருட்டு நான் தாண்டி வந்தேன். ஸ்ரீராமர் சொன்ன அடையாளங்களோடு தேவி சீதையை கண்டேன். ஹனுமார் இவ்வாறு சொல்ல கேட்ட ஜானகி மிகுந்த சந்தோஷமும் ஆச்சரியமும் அடைந்தார். தமது முகத்தை நிமிர்த்தி பேச்சரவும் கேட்ட சின்சுமா விருட்சத்தை பார்த்தார். கதிரவனின் ஒளி போன்று பிரகாசித்த ஹனுமானை சீதை கண்டார். 31வது சர்க்கம் முற்றிற்று. 32வது சர்க்கம் அஞ்சனை மைந்தனை அன்னை காணல். பிறகு சீதை தனக்கு பிரியமான ராம காதையை சொன்ன அந்த ஹனுமாரை கலங்கிய மனத்தோடு மீண்டும் நன்கு பார்த்தார். ஹனுமாரின் வடிவம் கண்டு வியப்புற்றார். அவரின் வடிவத்தை கண்டதால் பயந்து கலங்கியவராய் சீதை ராமா ராமா என்று புலம்பினார். பணிவோடு தன்னருகில் வந்த ஹனுமாரை கண்ட சீதை இது கனவோ என எண்ணி மயங்கினார். இந்திரனின் வஜ்ராயுதத்தால் அடிபட்ட முகவாயை உடையவரும், சுக்ரீவனின் ஆணைக்குட்பட்ட அவனது அமைச்சரும், வாயு புத்திரரும், புத்திமான்களில் சிறந்தவருமான ஹனுமாரை பார்த்த சீதை தன்னை அரக்கப் பெண்டீர் பார்க்காதிருக்கக்கூடுமோ என சுற்றும் முற்றும் பார்த்தார். அருகில் நின்ற ஹனுமாரை கண்ட சீதை அச்சத்தால் மூர்ச்சித்து சற்று நேரம் கழித்து எழுந்தார். தான் காண்பது கனவென்றே கருதிய சீதை கனவில் குரங்கனை காணலாகாதே, இப்படி கண்டதால் என் பிரபு ராமருக்கோ இளவலுக்கோ என் தந்தைக்கோ ஏதேனும் துன்பம் ஏற்படுமோ என அஞ்சினார். பின்னர் சற்றே தெளிவு பெற்று இது ஸ்வப்னம் அல்ல, உறங்கினால் அல்லவா ஸ்வப்னம் வரும், நான் ஸ்ரீராமரின் ஏக்கத்தால் உறக்கமின்றி அல்லவா இருக்கிறேன், எனவே இது ஸ்வப்னம் அல்ல என உறுதி செய்து கொண்டார். ராம தியானத்தால் அவர் நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பதால் அவரது சரித்திரத்தை கேட்டேன். அந்த வானரம் சொன்ன ராம காதை எனது எண்ணமாகவே இருக்க வேண்டும், மனமயக்கமாகவே இருக்க வேண்டும். இது வெறும் உருவழி தோற்றமானால் குரங்கை நான் பிரத்யட்சமாக காண்கிறேனே, இது என்ன அதிசயம்? வானரம் சொன்ன ராமசரிதம் ராம தூதனே சொன்னதாக இருக்க வேண்டும். அதற்காக பிரகஸ்பதி, இந்திரன், பிரம்மா, அக்னி முதலிய தேவர்களை துதிக்கிறேன் என்றார். 32வது சர்க்கம் முற்றிற்று. 33வது சர்க்கம் அஞ்சனை மைந்தன் அன்னையோடு பேசல். அரக்கியர் உறங்கும் நேரம் பார்த்து ஹனுமார் சீதையை சமீபித்து அஞ்சலி ஹஸ்தனாகி அவரிடம் இனிமையாக பேசலுற்றார். குற்றமற்ற தாயே, மங்கள வடிவானவரே, தாங்கள் ஏகாத சத்ருர், சப்த மருத்துக்கள், அஷ்டவசுக்கள், இவர்களில் நீங்கள் யார்? தாங்கள் நட்சத்திரத்தில் ரோகிணியா, வசிஷ்ட பத்தினி அருந்ததியா? யாரை எண்ணி தாங்கள் வருந்துகிறீர்கள்? தங்களின் ராமநாமத்தை உச்சரித்து கொண்டிருப்பதால் தாங்கள் ராவணனால் கவர்ந்து வரப்பட்ட சீதையா? சொல்லுங்கள், தங்களுக்கு மங்களம் உண்டாகும். தங்கள் உள்ளச்சோர்வும் பேரழகும் பதிவிருதிய ரூபமான தவமும் கண்டு
தாங்கள் ஸ்ரீராம பத்தினியாகவே இருக்க வேண்டும் என எண்ணுகிறேன். ஹனுமானின் பேச்சை கேட்டு சீதை ஹனுமாரை நோக்கி இவ்வாறு சொன்னார். ஓ வானரமே, அரசர்களில் சிறந்த ஆத்மானுபவம் பெற்ற சத்துருக்களை வதைக்கின்ற தசரத மன்னனின் நாட்டுப் பெண் நான். விதேகராஜனான ஜனகரின் பெண் சீதை என் பெயர். ஸ்ரீராமரின் பத்தினி. ஸ்ரீராமரின் இல்லத்தில் 12 ஆண்டுகள் வாழ்ந்து மகிழ்ச்சியை அனுபவித்தேன். 13ஆம் ஆண்டு ஸ்ரீராம பட்டாபிஷேகத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்போது தசரதனின் மனைவியரில் ஒருவனான கைகேயி தசரதனிடம், பட்டாபிஷேகம் நடந்தால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். தேவ அசுர யுத்த சமயத்தில் நான் தங்கள் உயிரை காத்ததால் எனக்கு 2 வரங்களை தருவதாக சொன்னீர்கள். அதனை இப்போது நிறைவேற்றுங்கள். அதன்படி ராமனை வனத்துக்கு அனுப்புங்கள் என கைகேயி கேட்டதும் சத்திய சந்தனான தசரதன் மூர்ச்சித்து வீழ்ந்தார். பின்னர் புகழ்பெற்ற தன் பிள்ளை ராமனிடம் ராஜ்யத்தை யாசித்தார். தந்தையின் வார்த்தையே பெரிது என்று எண்ணி என் ராமர் அவர் விருப்பப்படி செய்வதாக வாக்களித்தார். ஸ்ரீராமர் பிறர் மகிழ எல்லாவற்றையும் தருவார். யாரிடமும் எதனையும் வேண்டார். பிறர் விரும்பாத எந்த சொல்லையும் சொல்லார். மனதார ராஜ்ய சுகத்தை விடுத்து தன் தாயான கௌசல்யிடம் நான் இருக்க வேண்டும் என சொன்னார். ஆனால் ஸ்ரீராமரை பிரிந்து சொர்க்கத்தில் வசிக்கவும் நான் விரும்பவில்லை. அன்னை சுமித்திரையின் மைந்தன் இளவல் லக்ஷ்மணனும் தமையன் ராமனோடு மர உரி தரித்து கானகம் புறப்பட்டார். நாங்கள் மூவரும் மன உறுதியோடு காட்டில் வாசம் செய்தோம். தண்டகவனத்தில் துஷ்ட ராவணன் என்னை அபகரித்து வந்து விட்டான். அவன் இன்னும் 2 மாத காலம் கெடு வைத்துள்ளான். அதற்குள் நான் அவன் வசமாக வேண்டும் என வற்புறுத்துகிறான். 2 மாதத்திற்குள் நானே உயிரை விடுவேன் என்றாள். 33வது சர்க்கம் முற்றிற்று. 34வது சர்க்கம் ஸ்ரீராமர் முதலியவர்களின் நலம் பற்றி சொல்வது. சீதையின் துயர் மிகுந்த வார்த்தைகளை கேட்ட ஹனுமான் அவருக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொன்னான். தாயே, நான் ஸ்ரீராமரின் ஆணைப்படி தங்களிடம் தூதனாக வந்தேன். ஸ்ரீராமர் க்ஷேமமாக உள்ளார். தங்கள் க்ஷேமத்தை அறிந்து வரச் சொன்னார். ராமரின் பின் செல்கின்ற இளவல் லக்ஷ்மணன் தங்களுக்கு தனது நமஸ்காரத்தை தெரிவிக்கிறார் என்றார். ஹனுமன் கூற்றால் ராம லக்ஷ்மணரின் க்ஷேமத்தை அறிந்து ஆனந்தமடைந்த தேவி ஹனுமனிடம், ஓ கபிவரா, கஷ்டம் வந்தபோது அதனை ஏற்றுக்கொண்டு நீண்ட காலம் ஜீவித்திருந்தால் கஷ்டம் நீங்கி சுகம் வரலாம் என்ற உலக நியதி சத்தியம் என்று சொன்னார். ஹனுமானும் சீதையும் ஒருவர் மேல் ஒருவர் நம்பிக்கை வைத்து பேசலானார்கள். சீதையின் பால் சற்றே நெருங்கி வந்தார் ஹனுமான். உடனே சீதை, ஹனுமன் வேடமிட்ட ராவணனோ இவன் என சந்தேகப்பட்டார். இவனோடு பேசுவது தவறு என்று நொந்து கொண்டார். அந்த இடத்திலேயே தரையில் அமர்ந்து விட்டார். நமஸ்கரித்தபடி அருகில் நின்ற ஹனுமாரை பார்த்து சீதை இவ்வாறு பேசலுற்றார். ஓ ராவணா, வானர வேடமிட்டு என்னை துன்புறுத்துவது நல்லதல்ல. துறவி வேடத்தில் மோசம் செய்து தூக்கி வந்த அதே ராவணன்தான் நீ. என்னை இவ்வாறு துன்புறுத்துவது உனக்கு கேடு விளைவிக்கும் என்றாள். இவ்வாறு பேசி சற்றைக்கெல்லாம் நான் இவன் பால் கொண்ட ஐயம் தவறு என சிந்தித்து மீண்டும் ஹனுமாரிடம், நீ ராம தூதனானால் என் பிரபு ராமனின் கல்யாண குணங்களை சொல் என்றார். சீதையின் எண்ணத்தை அறிந்த ஹனுமார் சீதைக்கு இதம் தரும் வார்த்தைகளை சொல்ல எண்ணி ராம சரிதத்தை மீண்டும் சொல்லலானார். ஸ்ரீராமர் சூரியனைப் போல ஒளி மிக்கவர், சந்திரனைப் போல் குளிர்ந்தவர், குபேரன் போல் எல்லா உலகங்களுக்கும் அரசன், ஆற்றலில் மகாவிஷ்ணு, சத்தியமும் இனிமையும் கலந்த பேச்சினை உடையவர், அழகில் மன்மதன், சத்துருக்களை அழிப்பார், மகாவீரர். அவரை அண்டி உலகம் சுகித்துள்ளது. மாயமானால் ராமனை வெளியேற்றி நீர் அபகரிக்கப்பட்டீர். உம்மை அபகரித்த ராவணன் அடையப்போகும் கதியை நீர் காணப்போகிறீர். ராவணனை வதம் செய்ய போகும் ஸ்ரீராமனால் அனுப்பப்பட்ட தூதன் நான். ராமன் தங்கள் க்ஷேமத்தை விசாரிக்கச் சொன்னார். இளவல் தங்களுக்கு நமஸ்காரத்தை தெரிவிக்கச் சொன்னார். நான் சுக்ரீவனின் அமைச்சன். தங்களை காண கடலை தாண்டி வந்தேன். நான் ராவணன் அல்ல. சந்தேகத்தை விடுங்கள், என் பேச்சை நம்புங்கள் என்றார் ஹனுமன். 34வது சர்க்கம் முற்றிற்று.